சங்கீதம் 46 அவருடைய ஒரு சில வசனத்தை அவருடைய விளக்கத்தை சொல்லிக்கொண்டு எனக்கு தெரிந்ததை சொல்லிக்கொண்டு அமர்கிறேன். ஏதாவது பிழை இருந்தால் மணிக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேதத்துக்கு இப்போ சொல்வது போல தான் வேதத்துக்கு புறம்பான எந்த வார்த்தையும் என் வாயிலிருந்து வரக்கூடாது. எனக்காக ஜெபத்தோடு இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ஸிங்கள் 46 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமானவர், பலனானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அவரை பற்றி இதில் விண்ணப்பம் செய்திருக்கிறார். எல்லாமே இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க மாட்டால் ஒவ்வொரு சங்கீதமும் ஒவ்வொரு பொருளை குறிக்கிறது. சங்கீதம் 46 நாம் பார்க்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலம். இந்த பூமியிலே நாம் வாழ்கிறதான போது பூமியில் நமக்கு அடைக்கலம் தேவை. அடுத்தது 2வது பலன். ஆபத்து வரும்போது தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். அதே போல் சங்கீதக்காரனாகி தாவீது ராஜாவும் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுபட்டு இருந்தார். பலன் அவருடைய பலன் அவருக்கு பலன் இருந்தனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அவர் ஆடு மேய்க்கும் போது சிங்கத்தை மேற்கொண்டார். அதே போல கோலியாத்தையும் அவருடைய பலத்தினால், யார் கொடுத்த பலன்? அவருடைய பலன் இல்லை, கடவுள் கொடுத்த பலத்தினால் தான் அவர் கோலியாத்தை வீழ்த்தினார். அதே போல தான் நமக்கு வாழ்ந்த உலகத்தில் நாம் வாழும்போது நம்மளிடத்து என்னதான் பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, மாடி, வீடு என்னதான் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் தேவனுடைய பலன் நமக்கு வேணும். நாம் என்னதான் ஓடினாலும் வந்தாலும் அவருடைய பலன் இல்லை என்றால் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. அவரிடத்தில் நாம் அடைக்கலம் போக வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவும் மிக அருமையாக சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பலன் இருந்தால் தான் எளிமையாக நடக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டு 11:30 மணிக்கு தான் படுத்தேன். 11:30 மணிக்கு படுத்தேன், 2 மணிக்கு எழும்பணும். ஆனால் 1:30க்கு அலாரம் வச்சேன். 11:30 மணிக்கு படுத்தாலும் தூக்கம் வரல. 1:30 மணி வேலை உருண்டு பிறந்து தான் இருந்தேன். எழும்ப வேண்டியனால அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழும்பவும் அலாரமும் அடிச்சுட்டு 2 மணிக்கு வெளியே போயிட்டு திரும்ப காலைல 6 மணிக்கு தான் வந்தேன். ஆனால் தூங்கலை. 6 மணிக்கு வந்து படுத்து கிடந்தேன். ஆலயத்தில் 6வது நடந்த சவுண்டில் எனக்கு தூங்க முடியாது. ஆனால் கால் கையெல்லாம் ஒரு நடுக்கமாக தான் இருக்குது. ஆனாலும் தேவன் தந்த பலன், அவர் தந்த பலத்தினால்தான் நான் இந்த இடத்துல இருந்து பேசிட்டேன். காலையிலேன்னு பார்த்தபோது இங்கேருந்து 2 மணிக்கு ஏர்போர்ட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. 3:30க்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிச்சு எடுத்துகிட்டு சும்மா கடைக்கு போச்சேன். மணி 2:15 தாண்டிட்டு ஃப்ளைட்டு 3 மணிக்கே வந்தாச்சு. வரக்கூடிய ஆள் அங்கே வந்து இறங்கி நின்னாச்சு. அவர் வண்டியில் வரக்கூடிய அந்த அம்மா சொல்லிச்சு, அவர் வந்துட்டாரு, இன்னும் ஸ்பீடாக போக. நான் சொன்னேன், பழைய வண்டி இது வந்து ஹரியானாவில் உள்ள ஒரு இனோவா, சும்மா ஒரு பையன் தந்திருந்தான், அதை கொண்டு போயிருந்தேன். பழைய வண்டிமா, இதில் அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது. ஏன்னா வண்டிக்கு உத்தரவாதம் கிடையாது, நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இல்லை நீங்கள் 80ல் தான் போகிறீங்க, இன்னும் ஸ்பீடாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 100-120 பிடிச்சி போனேன். ஆனால் என் மனசுக்குள்ள நல்ல பயம். ஏன்னா பழைய வண்டி, அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நாமளும் அப்படித்தான். மனுஷனும் நல்லா உடலில் ஆரோக்கியமாக நல்லா அறிஞ்சு தெரிகிறோம், உடலில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே போல தான் அவள் சொன்னான்னு சொல்லி அவ்வளோ ஸ்பீடாக நான் போனேன். டோர் கேட்டு தாண்டி போகும்போது திருவனந்தபுரம் பக்கத்தில், ஏர்போர்ட் பக்கத்தில் போயிட்டேன். டோர் கேட்டு தாண்டி போயிட்டேன். ஒரு தாத்தா அப்படி கிராஸாகி வரார். இருட்டில் சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. அவர் என்ன பண்ண, இந்த நம்ம கிளாக்கு கிடக்கிறதுக்கு இதுக்கும் பக்கத்தில் வந்தப்பறம் தான் அவர் கம்பவுண்டிட்டு வரேன்னு தெரிஞ்சு என்ன பண்ண வெள்ளம் முடிஞ்சுனே நினச்சேன். ஆனால் கர்த்தருடைய பலன் என்னை காப்பாச்சு. என்ன பண்ணேன், லெஃப்ட்டு பின்னாடி ஒரு வண்டியுமே வரல. கடவுளுடைய கிருபையில் ஒரு வண்டியுமே எனக்கு பின்னாடி வரவே இல்லை. லெஃப்ட் எடுத்து அந்த வண்டி வந்து போட்டு அசைஞ்ச மாதிரி அப்படி இப்படி ஒரு சேக் ஆகி, ஆனால் அப்செட் ஆயிரம் தான் நினச்சேன். கடவுள் காத்துக்கிட்டார். அப்படி நம்முடைய பலன் ஒன்றும் இல்லை, தேவன். ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகிறேன், மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணேன். எப்போ வண்டி ஓட்டச்சுமே ஸ்பீடாக போச்சுமே எனக்கு ஒரு என்ன ஐயாவிலே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனாலும் நான் அது என்ன சொல்ல, பெருமைன்னு சொல்லவா என்னன்னு சொல்ல, ஆனாலும் அந்த 120 தாண்டி போச்சுமே ஸ்டியரிங் எல்லாமே அது ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் மனசுக்குள்ளே உள்ளாரையில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பயந்தது போக நடந்தாலும் ஒரு ஆபத்துமே வரல. அதே இந்த வசனம் எனக்கு இருந்தது மாதிரி தான் இருக்குது. தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் வந்ததான ஆபத்திலிருந்து
தேவன் என்னை காத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆபத்து வரலாம். ஆனால் எல்லாருக்கும் நம்ம மேலாக நம்ம தேவன் தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும். அருமையான வசனம் இல்லை, இந்த ஒரு வசனமே, இந்த அதிகாரத்தில் இந்த ஒரு வசனமே போதும், அதில் எல்லாவற்றையும் போட்டிருக்கிறார். 2வது வசனத்தை பாருங்கள். ஆகியால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்து போனாலும் 3 வாசி. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஆமென். என்னதான் நடந்தாலும் சரி, கடலே பொங்கி வந்தாலும் சரி, தேவன் ஒருவர் மட்டும்தான் நமக்கு பலன். நம்முடைய பலத்தினால் எல்லாத்தையும் இடக்கட்டிடலாம் சொல்லி நாம் ஓடுகிறோம். வேதத்தில் நாம் எத்தனையோ பார்த்துருக்கிறோம். ஆபத்து வரும்போது தேவனை தான் நோக்கி கொடுத்தார். யோசேப்பை பார்க்கும்போதும் ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி தான் என்ன பண்ணலாம். ஆனால் தேவன் அவருக்கு பதில் கொடுத்து அவர் அந்த தேசத்துக்கு அதிபதியாக ஆக்கினார். அதே போல் ஒரு சில பலவான்களை நான் பார்க்கிறேன். என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சவுல் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஆனால் அவருடைய சில துர்குணங்களால் அவர் என்ன செய்தார், ஒரு பெண்ணை தேடி போகிறதான்னு சொல்லலை, தேவன்கிட்ட போகாமல் ஒரு பெண்ணை தேடி தான் போகிறார். அதே போல் சிலர் பேர் அப்படிதான். எவ்வளோ பெரிய ஞானி படித்திருப்பாங்க, சொத்து ஆஸ்தி என்னதான் இருந்தாலும் சிலருடைய மோகமெல்லாம் எங்கே இருக்கும், பெண்கள் மேலே தான் இருக்கும். நாம் அதற்கு சிம்சனை பார்க்கலாம். ஒரு பெண்ணை அவன் கூட சேர்த்ததுனால் அவனுடைய முடிவு மரணமாக இருந்தது. நாம் நிறைய பேரை பார்க்கிறோம். நம்முடைய பலத்தில் ஒன்றுமே இல்லை, தேவனுடைய பலம் மட்டும் இருந்தால் தான் ஆபத்தில் நம்ம என்ன ஆபத்து வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார். அதை தான் சங்கீதக்காரனாக தாவீது ராஜா இந்த 46:1 வசனத்திலேயே அருமையாக சொல்லியிருக்கிறார். 5வது வசனத்தை வாசிங்கள். போதும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தானியேல் 3:25 வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். போதும். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய நடுவில் யார் இருக்க வேண்டும்? தேவன் இருக்க வேண்டும். அவர் அக்கினி சூரியனை போட்டுதான சாப்பிட்ற மேசாக்கு அபிநேக்கு போட்டுதான வேலையிலே 3 பேரை போட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நடுவிலே ஒரு ஆள் பிரகாசமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதாவது தேவன் நமக்கு முன்பாக நாம் வைக்கும்போது எல்லாவற்றையும் நாம் ஜெயம் பெறுவோம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 46:6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தனது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இதில் பார்த்துருக்கோம்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யாக்கோபின் தேவன். தாவீது ராஜாவுடைய முற்பிதாக்கள் இவங்க எல்லாமே முற்பிதாக்கள் நம்ம பார்ப்பதான வேளையில் யாக்கோபு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபை தான் அவர் இதில் மென்ஷன் பண்ணி காமிச்சார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்கிறார். யாக்கோபை நாம் பார்க்கிறதான வேளையிலே எனக்கு தெரிந்த அறிவிலே நாம் யாக்கோபை பார்க்கிறதான வேளையிலே யாக்கோபு தன் தாயை தகப்பனை விட்டு மாமனார் இடத்துல அடைக்கலம் கொடுக்குறார். அப்படித்தானே கேட்குறேன், உன்னை தான் கேட்குறேன். அப்படிதானம்மா? ஆமாம். தன் தாயை தகப்பனை விட்டு சகோதர பிரச்சனைனால எங்கே போகிறாரு? தன் மாமன் வீட்டில் போய் அடைக்கலம் கொடுக்குறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம் முற்பிதாக்களின் நம்முடைய முற்பிதாக்களும் பார்க்கிறதான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களை 3 பேரை சொல்லிக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு இவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தோம் என்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பஞ்சங்கள் வந்தது. அவர்கள் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக பக்கத்து தேசத்துக்கெல்லாம் சென்றார்கள். ஆனால் முற்பிதாக்களிலே யாக்கோபை நாம் பார்க்கிறதான வேளையிலே அவர் பெரிய கஷ்டம் அனுபவித்ததான்னு தெரியல. அப்படித்தானே? ஆடு மேய்ச்சார், அவ்வளோதான். வேற அப்படி கஷ்டம் அனுபவிச்சதாட்டு வேதத்தில் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. அது ஒன்று இருக்குது. இல்லை, இவங்க நம்ம ஆதியாகமத்தில் ஆபிரகாமை
ஈசாக்கையும் பார்க்கும்போது கொடிய பஞ்சத்தில் அவங்க பஞ்சத்தினால வேறு தேசத்துக்கு போகிறாங்க. ஆனால் யாக்கோபை நம்ம பார்க்குறது அந்த வேளையில் அவர் என்ன செய்தார்? 14 வருஷம் ஆடு தான் மேய்ச்சிருக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அதன்படி அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறதாங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆனாலும் தாவீது ராஜா யாரை சொல்கிறார்? யாக்கோபின் தேவன் என்று சொல்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள், நம் எல்லாருக்கும், அவருக்கு மட்டும் அவர் சொல்லலை, நம்முடைய முற்பிதாக்கள், நம்ம எல்லோருக்கும் அவர் தான் முற்பிதா. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அதனுடைய வசனத்தை அதுக்கு அடுத்தது நாம் பார்க்கிறதான்னு வேளையிலே 9 வாசிங்கம்மா. அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். போதும். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இப்போ நான் பார்க்கிறது அந்த வேளையிலே யாக்கோபின் சந்தை தான் நாமும் வெவ்வேறு உருவங்கள் வேறு இருந்தாலும் நம்முடைய ஆதி தோற்றம் இது ஆதாம் ஏவல் தான். நாமும் யாக்கோபின் சந்ததிகளாக தான். இப்போது நான் பார்க்கிறதான வேளையிலே யுத்தங்கள் இஸ்ரேல் தேசத்தில் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் நாம் அங்கே பார்க்கிறதான வேளையிலே தினமும் ஒவ்வொரு உயிர் பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மற்ற தேசத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே 1000, 1500 என்று நடந்தால் இஸ்ரேல் தேசத்தில் 1-2 தான் நடக்கும். காரணம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். ஒரு சின்ன நாடு தான். இது என்ன சொல்கிறேன், நம்மளுடைய உடம்பில் இருக்கிறதான ஒரு சுண்டு விரலுக்கு அளவு தான் இருக்கும் இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. ஆனால் பெரிய நாடு, பக்கத்தில் இருக்கிற நாடு, இஸ்ரேல் பக்கத்து தொட்டு இருக்கிற நாடு இருக்கிற நாடு, அவங்களே எதிர்த்து அடிக்கிறாங்க. இஸ்ரேல் உள்ளே இருந்து இஸ்ரேலை எதிர்க்கிறாங்க. பெரிய நாடு ஈரான், பயங்கரமான ஆயுதங்கள் பல நாடுகளிலிருந்து வாங்கி அடிக்கிறாங்க, அசராமல் நின்று அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கிறத வேளையிலே அந்த நாட்டு அதிபர் என்ன சொல்கிறார்? பெஞ்சமின், எங்களுடைய தலைவர் மேசியாவை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கான போர் தான் இது என்று அவர் சொல்லுகிறார் என்று நான் நியூஸில் பார்க்கிறேன். ஆனால் ஒரு சிலர் கருத்தை என்ன சொல்கிறாருன்னா, பெஞ்சமின் இல்லவே இல்லை, அவர் இறந்து போயிட்டார், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார், அவங்கள அடித்து இது அணுவாயுதத்தில் அவரை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒரு நியூஸ் என்ன சொல்கிறோம், அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ஆனால் பார்க்குறோம், தன் சொந்த தேசம் இஸ்ரேல் தேசத்துக்காக யாக்கோபின் சந்ததி நாம் எல்லாரும் அவர் போராடுகிறார். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அதான் சொல்கிறார், அவர் பூமியிலே கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் இது ஒன்றுமே நடக்காது. இப்போ நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை காண்பீர்கள், கண்கூட பார்ப்பீர்கள், ஜனத்துக்கு ஜனமாக யுத்தங்கள் வரும் என்று, விரோதம் எழும்பும் என்று நாம் பார்த்தோம். வேதத்தின்படி தான் எல்லாம் நடக்கிறது. ஆனால் அப்படி தான் நடக்கிறது. முடிவு ஆனால் சீக்கிரம் வராது. தேவன் சொன்ன காரியங்கள் அவ்வளவு நிறைவேறும். நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் முடிவு சீக்கிரம் வராது. ஆனால் எல்லோரும் சொல்கிறாரு தேவன் இப்போது வருவார் என்று. ஆனால் வேதத்தின்படி தான் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தேவனுடைய சத்தியத்தின்படி நாம் நடப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம். ஆமீன். எல்லாவற்றிற்கும் தேவன் தான் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம். நம்மளில் ஒன்றுமில்லை, நம்முடைய பலன் எல்லாம் அடைக்கலும் எல்லாமே தேவன் தான் என்று சொல்லி என் வார்த்தை முடித்துக் கொள்கிறேன். ஆமீன்.